அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஆஷாட மகாலட்சுமி பூஜையை பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு 18/7/2025 அதாவது நாளைய தினம் நமக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. இதை இந்திக்காரங்கள்லாம் ஸ்ராவண மகாலட்சுமி பூஜா அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்குக்காரங்களும் இதை ஸ்ராவண மகாலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இது ஆடி மாதம். அவங்களுக்கு அதாவது தெலுங்குக்காரங்களுக்கு இந்திக்காரங்களுக்கெல்லாம் ஆடி மாதம் முடிஞ்சு அவங்களுக்கு ஸ்ராவண மாதம் பிறந்துடுச்சு. அதாவது ஆஷாடம் முடிஞ்சு ஸ்ராவணம் அவங்களுக்கு பிறந்துடுச்சு. நமக்கு ஆடி மாதம் இப்போ தான் பிறந்திருக்கு. இது இது வெள்ளிக்கிழமைகளில், இந்த ஆடி ஆவணி வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜையை செய்யும்போது அவ்வளவு மகாலட்சுமி அருள் ஏற்பட்டு தனவரவு நமக்கு ஏற்படும். இதுவரை நம்ம சேனலில் நாம் சொன்னது கிடையாது. எது சொன்னாலும் நாம் பிரமாணமாக தான் சொல்லுவோம். கந்தத்வாராம் துராதர்ஷிம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம் அப்படின்னு இந்த வரிகளை ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வரிகள் ஸ்ரீ சுத்தத்தில் வரும். ஸ்ரீ சுத்தத்தை நாம் படிக்கக்கூடாது. வேதம் கற்றவர்கள் மட்டும்தான் அதை படிக்க வேண்டும். இந்த வரிகள் வரியாக நாம் இதை சொல்லலாம். இந்த வரியில் கந்தத்வாராம், சந்தனத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நித்திய புஷ்டாம் கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்திய புஷ்டாம் கரீஷினீம். சந்தனத்தில் அம்பாள் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்கிறாங்களாம். அந்த சந்தனத்தை வச்சு தான் நாம் இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ஆடி மாதத்தில் நமக்கு முதல்லையே வெள்ளிக்கிழமை வந்ததுனால இந்த ஆடி ஆவணி வெள்ளிக்கிழமைகள் எல்லாமே நாம் இதை பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக ஸ்திர மகாலட்சுமி என்பது நம்ம வீட்டில் இருப்பாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் பிரயத்தனம் நாம் படணும். மகாலட்சுமி தாயாரினுடைய படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மஞ்சள் நீரால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்கின்ற அந்த தருணத்தில் ஸ்ரீ சுத்தத்தை ஒலிக்க விடுங்க. அது முடியும் வரை மஞ்சள் நீராலே அபிஷேகம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. அதாவது இந்த பூஜை கந்தத்வாரம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பூஜை தான் சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் அதற்கு முன்பாக அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும். அந்த அபிஷேகம் நாம் ஏதோ பண்ணினோம் அப்படின்னு இல்லாமல் இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. மஞ்சள் தண்ணீரை கலந்துக்கங்க, அந்த ஸ்ரீ சுத்தத்தை போட்டுடுங்க. அது முடியும் வரை அப்படியே தாரையாக அம்பாளினுடைய கேசாதி பாதம் வரை தொடும் வரை அப்படியே தண்ணீர் ஊற்றுங்க. அந்த ஸ்ரீ சுத்தம் முடிந்த பிறகு சுத்தோதகத்தால், அதாவது சுத்த தண்ணீரால் சுத்தப்படுத்தி ஒரு சின்ன காட்டன் துணியால் ஊற்றி எடுத்துட்டு சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நீங்கள் யதாஸ்தானம் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே கூட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சு, ஏன்னா நம்ம இதை பூஜை பண்ண போகிறோம். வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை எடுத்து வச்சுடலாம். ஆனால் ஆடியில் ஆவணியில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. முடியாதவர்கள் நாளைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது பண்ணுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வருகின்ற பதிவில் சொல்கிறேன். அடுத்த வியாழக்கிழமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வில்வ இலைகளை நாம் சேகரிச்சுக்கணும். முடிந்தால் 108 வில்வ இலை, அப்படி இல்லைன்னா 21 வில்வ இலை, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு வில்வ இலையாவது எடுத்துக்கோங்க. எடுத்து சந்தனம் இருக்கும் இல்லையா, அதாவது அரைத்த சந்தனம், நாமவே நம்முடைய கையாலே அரைக்கப்பட்ட சந்தனமாக இருந்தால் இதற்கு முதலிடம். நாமவே அந்த சந்தன பேழை இருக்கும் இல்லையா, அதில் சந்தன கட்டையை வச்சு நல்லா அரைக்கணும். அரைச்சி அப்படி வந்த சந்தனத்தை எடுத்து வச்சுக்கணும். இது கிடைத்தால் பாருங்கள். கிடைக்காதவர்கள் மேக்சிமம் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சந்தனமாக வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுட்டு நல்லா தண்ணீர் விட்டோ அல்லது பன்னீர் விட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த வில்வ இலை சொன்னேன் இல்லையா, ஒரு தட்டில் கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு வில்வ இலை இருக்கு இல்லையா, அந்த இலையை அந்த சந்தனத்தில் முக்கணும்.
சந்தனத்தில் எங்கே முக்கணும்? மேல் பாகம் கீழ்பாகம் 2 பக்கமும். ஏன்னா நான் சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், வில்வ இலையில் பின்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் மகாலட்சுமி இருப்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. வில்வ இலை கீழே அம்பாள் தவம் பண்ணி வில்வ மரமாகவே மாறினதாக நமக்கு புராணங்கள் சொல்லுது, விருட்ச சாஸ்திரத்தில் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த வில்வ இலை 3 இலைகள் சேர்ந்தது ஒரு இலையாக இருக்கும், அதனுடைய காம்பு இருக்கும். அதை நீங்கள் பிடிச்சிட்டு முன்பகுதி பின்பகுதி அப்படியே சந்தனத்தில் தொட்டு அம்பாளுக்கு அப்படியே பாதத்தில் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அம்பாளினுடைய இந்த பிரகிருத்திய நமஹா, விக்ருத்திய நமஹா, வித்யாயே நமஹா இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் வைக்கலாம், அல்லது போற்றிகள் சொல்லியும் வைக்கலாம், அல்லது மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான காயத்ரி சொல்லி வைக்கலாம், அல்லது மகாலட்சுமி மந்திரங்கள் சொல்லி வைக்கலாம். உங்களுக்கு எது வருமோ அதை நீங்கள் சொல்லி, மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது, கனகதரா ஸ்லோகம் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு எது வருமோ அதை சொல்லி ஒரு இலையை வைங்க. அந்த மாதிரி 108 இலையையும் வைங்க. போற்றிகள் இருந்தால் 108 சொல்லி வைங்க. உங்கள்கிட்ட இலையை பொறுத்து. அப்படி இல்லை அப்படின்னா ஓம் மகாலட்சுமியை நமஹா, ஓம் ஆஷாடலக்ஷ்மியை நமஹா இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை இலை இருக்கோ அத்தனை இலையும் சந்தனத்தில் முன்பின் முக்கிட்டு வையுங்க. ஒரு தட்டு வச்சு அதில் வையுங்க. ஏன்னா இது காய்ந்தால் அப்படியே ஊதிரும், அந்த இடமெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும். அதனால் தட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடத்துல தட்டில் வையுங்க. இப்போது உங்களுடைய அர்ச்சனை முடிஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு தூபம் போடும்போது நல்ல சந்தன வாசனை வருகின்ற ஊதுவத்தி ஒரு 5 ஊதுவத்தி ஏற்றி வைங்க. தூபம் காட்டுங்க. தீபம் காட்டணும். தீபம் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 திரிகள் அல்லது 2 திரியை ஒன்றாக போட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அம்பாளுக்கு காட்டுங்க. தூபத்தை காட்டியாச்சு, தீபத்தை காட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உத்தரணையில் தீர்த்தம் எடுத்து அந்த அம்பாள் எந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணிங்களோ, அது படமாக இருந்தால் படம், விக்கிரகமாக இருந்தால் விக்கிரகம். படமாக இருந்தால் அபிஷேகம் தேவை கிடையாது, விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்கள். இப்போ தூபத்தை காட்டிட்டீங்க, தீபத்தை காட்டிட்டீங்க. உத்தரணையில் தண்ணீர் எடுத்து தூப தீப அனந்தரம் சுத்தோதகம் சமர்ப்பயாமி அப்படின்னு காட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் அந்த தண்ணீரை விட்டுக்கங்க. இப்போ தூபம் தீபம் காட்டினா அம்பாளுக்கு சூடு ஏற்படுமா. நம்ம ஆரத்தி கொடுக்குறோம் இல்லையா, அப்போது அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் சூடு ஏற்படும். அந்த சூட்டை தணிக்கும் விதமாக தண்ணீரை காட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிறோம். அந்த கிண்ணத்தை தண்ணீரை நாம் அப்புறம் பிரசாதமாக எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு நைவேத்தியம். எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் ஸ்வீட் செய்வது வழக்கம். அதனால் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் எதில் பண்ணுறீங்களோ அது கொண்டு நீங்கள் வைப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல தண்ணீர் விட்டு நல்லா சுத்தப்படுத்திடுங்க. ஒரு ஈரத்துணி வச்சு கூட சுத்தப்படுத்தி அந்த கிண்ணமோ தட்டோ அல்லது இலையோ வச்சுடுங்க. வச்சுட்டு மறுபடியும் உத்தரணையில் தீர்த்தம் எடுத்து என்ன பிரசாதம் பண்ணிங்களோ அதை சுற்றி அப்படியே உத்தரணையில் தண்ணீர் எடுத்துக்கோங்க, அதை சுற்றுங்க. நீங்கள் கிண்ணம் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதில் கொட்டுங்க. இந்த மாதிரி 3 முறை கொட்டிட்டு சில மந்திரங்களை சொல்லணும். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் உபானாய ஸ்வாஹா, ஓம் சமணய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணை ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிவிட்டு மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி சொல்லிவிட்டு தண்ணீரை மறுபடியும் உத்தரணியில் கொண்டு போயிட்டு காட்டி கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. அதற்கு பிறகு கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி, அனந்தரம் சுத்தோதகம் சமர்ப்பயாமின்னு மறுபடியும் தண்ணீரை காட்டி அந்த கிண்ணத்தில் ஊற்றிடுங்க. இவ்வளோதான், பூஜை முடிஞ்சுது. இது ரொம்ப அற்புதமான பூஜை. செல்வ வளம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக பெருகி கொண்டே இருக்கும் இந்த பூஜை செய்து. நான் இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முதல்ல வீடியோ பார்த்துடுங்க. பூஜை பண்ணும்போது நீங்கள் அந்த மந்திரங்களை பார்த்துட்டு நான் என்ன சொன்னனோ அதன் பிரகாரம் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் கிடைக்கும். மறுநாள் அந்த இலைகள் சந்தனத்தோடு சேர்த்து இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு கவரில் போட்டு பீரோவில் வச்சுடுங்க. நீங்கள் 2 மாதமும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இலைகளையும் இதே மாதிரி சேகரித்து பீரோவில் வச்சுடுங்க. அப்படி இல்லைனா 1 வாரம் தான் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே கட்டி பீரோவில் வச்சுடுங்க. இதன் மூலமாக தனவரவு அதிகரிக்கும். இந்த மாதிரி அரிய அற்புத இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.